தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூப்பரான விஷயங்களை பற்றிலாம் சொல்ல போகிறேங்க. அதில் முக்கியமான விஷயமே என்ன? 6 சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. இந்த சுக்கிரமூர்த்தி என்ன பண்ணுறார்? 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. அது 3ஆம் இடத்தில் வேற யாரெல்லாம் மறைகிறார்? ராகு பகவான் ஏற்கனவே இருக்கார். ராகுவோட சேர்ந்து செவ்வாய், இது அடுத்த பிரச்சனை. 5 12 கூடையவர், 12 கூடிய செவ்வாய் 3இல் மறையும் பொழுது சொத்து சேரும். இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, ஒரு நேரம் வரும்போது உங்கள் கண்ணை கட்டி கூட்டு போயிடும். அதான் இந்த நேரத்தில். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு எல்லைக்கு மேலே படித்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நேரம் வரும்போது உங்கள் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுவீங்க. இது என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் உங்களால் அந்த தப்பை நிறுத்த முடியாது. காரணம் என்னன்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூப்பரான விஷயங்களை பற்றிலாம் சொல்ல போகிறேங்க. அதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு விஷயம், எல்லா கிரகங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது உங்களுடைய மறைவு ஸ்தானம். இதில் யார் யாரெல்லாம் மறைகிறாங்கங்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 6 சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. இந்த சுக்கிரமூர்த்தி என்ன பண்ணுறார்? 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. 6 அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? விபரீத ராஜயோகம் 6 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய ராஜயோகங்கள் என்ன? சுகமான விஷயங்கள், கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள், சில பேர் மணமகிழ் மன்றம், சினிமா தேட்டரு, மனித குலத்திற்கு எதெல்லாம் இன்பம் அளிக்கிறதோ அதெல்லாம் சுக்கிரமூர்த்தியுடைய பணிகள், அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 6 3இல் மறைக்கிறார். அடுத்ததாக உங்களுக்கு 7 10 பாதகாதிபதி புதன் 3இல் மறைக்கிறார். நல்ல விஷயம், நல்லா போட்டோம். அந்த ஆள் இருந்து எனக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கெடுதல் தான் செய்வான், போனால் போய் தொலைகிறான். அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த சூரிய பகவான் 9 இவர் 3ஆம் இடத்தில் மறைக்கிறார். அப்பா சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவோட விஷயங்களில் ரொம்ப என்ன சொல்கிறது, அப்பா கூட சண்டை போடாமல் இருக்கணும் போன்ற விஷயங்கள், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா பார்த்துக்கணும் போன்றவைகள்லாம் ஏற்படும். ஸோ 3ஆம் இடத்தில் வேறு யாரெல்லாம் மறைகிறார்? ராகு பகவான் ஏற்கனவே இருக்கார். ராகுவோட சேர்ந்து செவ்வாய், இது அடுத்த பிரச்சனை. 5 12 கூடிய செவ்வாய் 3இல் மறையும் பொழுது சொத்து சேரும். இருந்தாலும் பார்த்து வாங்குங்க, சொத்து வரும் உங்களுக்கு, பார்த்து வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சொத்தை நீங்கள் பேங்க்கில் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, ஒரு தடவை ஈசி போட்டு பார்த்துட்டு, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இல்லையாங்கிறத பார்த்துட்டு, இவ்வளவும் பார்த்துட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒரு நேரம் வரும்போது உங்கள் கண்ணை கட்டி கூட்டு போயிடும். அதான் இந்த நேரத்தில். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு எல்லைக்கு மேலே படித்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நேரம் வரும்போது உங்கள் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுவீங்க. இது என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் உங்களால் அந்த தப்பை நிறுத்த முடியாது. காரணம் என்னென்னா, அந்த நிறுத்த வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு போயிடுச்சு, கையை மீறி போயிடுச்சு தப்பு. அந்த மாதிரி லேண்டு வாங்கிறதுக்காக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு வீணாக போனவன் சொன்னதை கேட்டு ஏதோ இடத்துல அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க. அதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். வேண்டான்னு முடிவு எடுத்தால் இன்றைக்கே விட்டுருங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தொழிலில் இறங்குறீங்க, வேண்டான்னு மன சொன்னால் விட்டுருங்க. உங்களால் ஒரு கசப்பான விஷயத்தை தூக்கிட்டு தெரிய முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்களே அஃபிஷியலாக இது உங்களுக்கு ஒத்து வராதுன்னு டிக்ளேர் பண்ணிடுவீங்க. இதுதான் உண்மை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உண்மை என்னவென்றால், பிடிக்காத வேலையை செய்ய யாராலையும் முடியாது. 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல பூமி, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடம் கிடைக்குது, அந்த இடம் ரொம்ப உள்ளே இருக்குது, எனக்கு பிடிக்கல, தெரியாமல் நான் அட்வான்ஸ் பண்ணிட்டேன், அவங்க ஆளில் விழுந்தாச்சும் அட்வான்ஸ் திருப்பி ஆகிட்டு விட்டுருங்க. உங்கள் மனசுக்கு பிடிக்கலன்னு மனசு சொல்லிடுச்சுன்னா அதை கேட்காதீங்க. மனித மனம் ஒரு வித்தியாசமானது. இதுக்கு எது பிடிக்கும்னு அதுக்கே தெரியாது. ஆனால் அதுக்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னா அதை பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்கள் மனசு.
உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். சூப்பராக இருக்கடா அந்த இடம், அப்படி இருக்குண்டா இப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். காரணம் என்னென்னா நீங்கள் தான் வாழ போகிறீங்க. நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருப்பாங்க. இந்த வீட்டு வாங்கினதுனால வந்து திரிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு வீடா, இது ஒரு ஏரியாவா, தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் இங்கே வீடு வாங்கிட்டேன், கடைசி அந்த வீட்டை விற்றுருவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காத வேலையை உங்களால் செய்யவே முடியாது. இது வந்து இயற்கையின் கோட்பாடு. எனக்கு நல்லா பேச்சாற்றல் தான் வருது. என்னை போய் பிஇ மெக்கானிக்கல் படிக்க வச்சிட்டாங்க. என்னால் அந்த வேலையை செய்யவே முடியல. 17 வருஷம் நான் ஹுண்டாயில் இருந்தேன். என்னால் அந்த வேலையில் ஈடுபட முடியல. அப்புறம் எனக்கு பிடிச்ச வேலையை நான் மாற்றிக்கிட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது. இந்த இயற்கையின் பிரபஞ்சத்தின் விதியே அதுதான். பிடிச்ச வேலையை செய்யுங்க. அப்போது 3ஆம் இடத்துல பிடிக்காத பணி, அரசு பணி கிடச்சிது. உங்களை கூப்பிட்டு ஸ்டெனோகிராஃபர் ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கல, செய்யாதீங்க. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் எத்தனை பேர் நண்பன் படம் பார்த்தீங்கன்னு தெரில. அந்த நண்பன் படத்தில் சொல்லுவார், அவங்க அப்பா கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பார், அவங்க அப்பா வந்து லேப்டாப் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பார். எனக்கு வேண்டாம்ப்பா இந்த இன்ஜினியர் வேலை, நான் போயிட்டு ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பிடிச்ச ஃபோட்டோகிராஃபி படிக்கிறேன், என்னப்பா கெட்டு போயிட போகுது, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதானப்பா, ஆனால் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தானேப்பான்னு. அவங்க அப்பா சரிப்பா அப்படின்ட்டு அந்த லேப்டாப்பை விற்றுட்டு நல்ல கேமரா வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவார். அதுதான் ரியாலிட்டி. நன்றாக புரிந்து கொள்ள. பிடிச்ச வேலையில் சாதித்தவன் தான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும். யாராச்சும் பிடிக்காத வேலையில் சாதிச்சவன் ஒருத்தனை கண்டுக்க பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் 1500 கண்டுபிடிச்சிருக்காரு. விஞ்ஞானத்தின் மாந்திரிகவாதின்னு பேர் அவர் பேர் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நண்பர்களே, 999 முறை நான் தோற்றவன், ஒரு முறை ஜெயித்தவன். ஒரே ஒரு தடவை தான் அந்த ஒரு லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அத்தனை பேட்டன்ட் அவர் வின் பண்ணார். அதுதான் தீவிர தேடுதல். தனுசு ராசிக்காரர்களுக்கு தீவிர தேடுதல் ஏற்பட போகிறது. தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தால் தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்க. 10,000 அட்வான்ஸ் கேஷில் பிடிச்சிட்டு கூட தரட்டும், போய் தொலைது. இதோடு இந்த பேர்டனை விட்டுருங்க. இனிமேல் பிடிச்ச இடத்துல இடம் வாங்குங்க. அவசரத்தில் யார் பேசுகிறத கேட்டும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஸோ அப்போ 5 குடைவர் 3ஆம் இடத்தில் மறைம்பொழுது குழந்தைகளால் மன கஷ்டம். நம்ம குழந்தை வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியர் புள்ள சீக்கும்பான். இந்த மாதிரி தான். நீங்கள் ரொம்ப குவாலிட்டியான ஆளாக இருக்கலாம், நமக்குன்னே வந்து இறைவன் தந்த பரிசாக இருக்கும். என் மானத்தை வாங்கிறதுக்குனே பெற்றிருக்கேன் சார். என்னப்பா பண்ணுறதுப்பா, நம்ம பண்ண பாவம். அந்த மாதிரி நம்மளை 10 பைசா கூட மதிக்காத ஒரு குழந்தை தான் நமக்கு வரும். நம்மளை பார்த்து ஊரே வாயடிச்சு போகும். ஆனால் நம்ம பொண்ணு, நம்ம பையன் எப்படி பார் இப்படி, அது மாதிரி அதெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. அது இறைவன் தந்த வரம். உங்களுக்கு தெரியும் ஏன் அது அப்படி ஆச்சுன்னு. நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதே தான் குழந்தையாக வந்து பிறந்திருக்கு. உங்கள் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருந்தீங்கன்னா பிறக்கிற குழந்தை அம்மாவை ரெக்கமெண்ட் பண்ணுற குழந்தையாக இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக கடவுளை அவங்களை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் குழந்தைகளால் மன கஷ்டம், கான்ட்ரவர்சி, அடலசன்ஸில் இருக்கிற பசங்களை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்குலாம் சொல்கிறேன். குழந்தைகள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட சாஃப்டாக புரிய வைங்க. 7-10 கூடியவர் புத பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது சகோதரர்களோட சண்டை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சகோதரர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். அதனால் சகோதரர்கள்ட்ட உண்மையாக இருக்கேன் பேர் வழி, நான் வந்து என் சொத்தை என் தம்பிக்கு விட்டு கொடுத்துட்றேன், இந்த வீர சாகசம்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், பிடித்த பணியை செய்யுங்க. தெரியாமல் பிடிக்காத ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா போகாதீங்க, வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.